9 அதனுடைய 11வது வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையிலே புலம்பி கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் முறையிட்டு அழுது கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். உங்க புலம்பல்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் களிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். புலம்பல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொடுக்கும். முகத்துல சந்தோஷமே இருக்காது, இருதயத்துல சந்தோஷமே இருக்காது. ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு காரியம் நிறைவேறாதபடி இருக்கிற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் அழுது புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய முகத்துல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றி நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி உங்களுடைய புலம்பல் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. எதையெல்லாம் நினைச்சு புலம்பி கொண்டிருந்தீர்களோ, அல்லது மற்றவரிடத்துல சொல்லி புலம்பி அழுது கொண்டிருந்தீர்களோ, அல்லது ஆண்டவரிடத்திலே ஜபத்தினால புலம்பி தேவனை தேடினீர்களோ, அந்தந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போறார். உங்கள் புலம்பல் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் புலம்பலை மகிழ்ச்சியாக மாற பண்ணுகிற தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எத்தனை காரியங்கள்ல புலம்பி கொண்டிருக்கிறாங்கப்பா. எத்தனை காரியம் நிறைவேறாமல் இருக்கிறதை நினைத்து, தடைபட்ட காரியத்தை நினைத்து, வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்களை நினைத்து ஆண்டவரை புலம்பிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.